Hello aspirants, date இன்னைக்கு 3 August 2021 இன்னையோட current affairs நம்ம பார்க்கலாம். First என்ன ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலை பற்றின ஆர்டிக்கல். நியூஸ் கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கிரீன் ட்ரிபியூனல் ப்ராப்பராக கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன்ஸை ஃபாலோ பண்ணாத ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காங்க. ஸோ நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். இது வந்து பேசிக்காக பார்லிமெண்ட்டால் ஒரு ஆக்ட் மூலயமா கிரியேட் பண்ணப்பட்ட பாடி. அந்த ஆக்ட் என்ன அப்படின்னா நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் ஆஃப் 2010. ஸோ இதோட பேசிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் இஷ்யூ சம்மந்தமான எல்லா கேஸையுமே ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் கிட்ட தான் இருக்குது. இதோட விஷன் எப்படி உருவாச்சு, இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 21க்கு கீழே எல்லாருக்குமே ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அந்த ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஹெல்தியான என்விரான்மெண்ட் எல்லாரோட ரைட்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அப்படின்ற ஒரு பாடியை உருவாக்கியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக டெல்லியோட கண்டெக்ஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி பொல்யூஷன் கண்ட்ரோல் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் கீழே ஒர்க் பண்ணும். அதுதான் டெல்லியில் இருக்கிற பொல்யூஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு பாடியாக செயல்பட்டு இருக்கு. இந்த ட்ரிபியூனலோட கம்போசிஷன் என்ன அப்படின்னா ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு கீழே ஜுடிஷியல் மெம்பர்ஸும் எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸும் இருப்பாங்க. ஜுடிஷியல் மெம்பர்ஸ் டைரெக்டாக ஜுடிஷியரியிலேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க அண்ட் எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் என்விரான்மெண்டல் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறவங்களும் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அண்ட் இதுலேருந்து மெம்பர்ஸ் வந்து திருப்பி ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க. ஒன்ஸ் இந்த ட்ரிபியூனலில் ஒர்க் பண்ணவங்க திருப்பி இதில் ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இதோட சேர்பர்சன் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இன் கன்சல்டேஷன் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு சேர்பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த சேர்பர்சனை செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு செலெக்ஷன் கமிட்டியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜுடிஷியல் மெம்பர்ஸும் எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸும் யார் அப்படின்றத இந்த செலெக்ஷன் கமிட்டி செலக்ட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் 10 மெம்பர்ஸ் இருக்கணும், இல்லை மேக்ஸிமம் ஆஃப் 20 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருக்கணும். அண்ட் இவங்க வந்து ஜுடிஷியல் மெம்பர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் வந்து பாதியாக டிவைட் ஆகிருப்பாங்க. இந்த ட்ரிபியூனலோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எல்லா சிவில் கேசஸ்லையும் இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சம்மந்தப்பட்ட எல்லா கொஷின்ஸையும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி எல்லா சிவில் கேசஸ்லையும் இதோட ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ட்ரிபியூனல் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908 அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணும். ஆன் த பேசிஸ் ஆஃப் நேச்சர் வந்து இது கரெக்டாக தப்பா அப்படின்றத முடிவு பண்ணும் இந்த ட்ரிபியூனல். எந்தெந்த ஆக்ட்ஸ்க்கு கீழே இருக்கிற கேசஸ் எல்லாம் இது கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஜூரிஸ்டிக்ஷன் எந்தெந்த ஆக்ட்ஸ்க்கெலாம் அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் ஆஃப் 1974 ஃபார் வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் செஸ் ஆக்ட் ஆஃப் 1977, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் ஆஃப் 1980, ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1981, Environment Protection Act of 1986, Public Liability Insurance Act of 1991, Biological Diversity Act of 2002. ஸோ டேரெக்டாக கொஷின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த கான்செப்ட்லேருந்து. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலோட ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் எந்தெந்த கேசஸ்க்குலாம் எந்தெந்த ஆக்டுக்கெலாம் அப்ளை ஆகும் அப்படின்ற கொஷின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ எந்த விதமான என்விரான்மெண்டல் லாஸையுமே வயலேட் பண்ணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலில் தான் அணுக முடியும். அடுத்த ஆர்டிக்கல் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸை பற்றின ஆர்டிக்கல். நியூஸ் கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹிந்துவில் எடிட்டோரியல் வந்திருந்தது. பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே பற்றின ஒரு டீட்டெயில்டான எடிட்டோரியலாக அது இருந்தது. இதிலிருந்து சில கீ பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ்னா என்னன்றதையும் நம்ம இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணுவோம். கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இந்தியாவில் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. எப்படி 6.1%லேருந்து 5.8% குறைஞ்சிருக்கு. அண்ட் அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டாக இருக்கட்டும் இல்லைனா ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து 0.1% வரைக்கும் ரெடியூஸ் ஆகிருக்கு. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதாவது இந்தியன் பாப்புலேஷனில் இருக்கிற லேபர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. அண்ட் ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் ரேட்டுமே அதிகமாக இருக்குது. ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேட்டும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணுமா, டேட்டாஸ் பற்றின கொஷின் யூபிஎஸ்சியில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்குறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதனால தான் எக்கனாமிக் சர்வே அந்த மாதிரியான க்ரூஷியலான டேட்டாஸ் இருக்கிற புக்ஸ் எல்லாம் படிக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படின்ற சர்வே யார் கண்டக்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் 2017 ஃபர்ஸ்ட் டைமாக கம்ப்யூட்டர் பேஸ்டு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க.
இந்த சர்வே யார் ரெக்கமெண்ட் பண்ணா அப்படின்னா அமிதாப் கந்து அப்படின்றவர் ரெக்கமெண்ட் பண்ணுறது மூலயமா இந்த மாதிரியான ஒரு சர்வே கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து மொத்தமாக 2-fold அப்ஜெக்டிவ், 2 மேஜரான அப்ஜெக்டிவ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லேபர் ஃபோர்ஸோட கீ இண்டிகேட்டர்ஸை ஷார்ட் டேர்ம் டைம் இன்டர்வல் பீரியடில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து இந்தியனோட எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றதா இருக்கட்டும். அண்ட் செகண்ட் மேஜர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் ஸ்டேட்டஸ், அதாவது ரொம்ப கம்மியான பீரியட் 1 வீக் டைம் இன்டர்வலில் எம்ப்ளாய்மெண்ட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும், ஒரு 3 மந்த்ஸ் இன்டர்வலில் எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப ஷார்ட் டேர்ம் பீரியட்லையும் ஒரு லாங் டேர்ம் பீரியட்லையும் அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றின ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணணும். அண்ட் அது மூலயமா இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி ஒரு பாலிசி க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேயோட மேஜர் அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ நம்ம இந்த சர்வேல யூஸ் பண்ண கீ டேர்ம்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பாப்புலேஷனில் எவ்வளோ பேர் லேபர் ஃபோர்ஸில் இருக்காங்களோ, யார் வந்து ஒர்க் பண்ணணுன்ற இன்டென்ஷனோட இருக்காங்களோ அண்ட் ஆல்சோ யார் வந்து ஒர்க் தேடிட்டு இருக்காங்களோ இவங்களை வந்து லேபர் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த லேபர் ஃபோர்ஸில் எவ்வளோ பேர் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க, வேலை கிடைக்காம இருக்காங்களோ அவங்கள வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் பர்சன் அன்எம்ப்ளாய்ட் அமங் லேபர் ஃபோர்ஸ், லேபர் ஃபோர்ஸில் யார் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்களோ அதை வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்னா ஒரு பாப்புலேஷனில் எவ்வளோ பேர் வேலை பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனில் இருக்காங்க அண்ட் வேலை தேடிட்டு இருக்காங்க அவங்கள வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், இது ஸ்பெசிஃபிக்காக ஃபீமேல்ஸ் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுற இன்டென்ஷனோட இருக்காங்க அண்ட் ஒர்க் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அவங்களோட பர்சன்டேஜ் இன் பாப்புலேஷன். ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஒரு பாப்புலேஷனில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ கால்குலேட் பண்ணப்படுவாங்க. ஸோ அதர் டேர்ம்ஸ் லைக் ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னா நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி என்ன ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா இல்லையா, ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து எம்ப்ளாய்டு. ஸோ இதை வந்து ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ்னு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து யூஷுவல் ஸ்டேட்டஸ்னால் 1 இயர் ரெஃபரன்ஸ் பீரியடில் கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் அப்படின்னா 7 days பீரியடில் லாஸ்ட் 7 daysல எவ்வளோ பேர் வந்து ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அண்ட் யாரெல்லாம் வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க அப்படின்றத எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்றது சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஏஜென்சி ஆஃப் கவர்மெண்ட். சென்ட்ரலில் மொத்தமாக ஸ்டாட்டிஸ்டிக்கலாக டேட்டா கலெக்ட் பண்ணுற ஒரு ஆர்கனா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் இருக்குது. இதை எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டோட ஆக்ட் மூலயமா ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் ஆக்ட் ஆஃப் 1980 மூலமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கீழே இருக்குது. அடுத்த ஆர்டிக்கல் ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் பற்றி. ஸோ நியூஸ் கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷனால் நிறைய ஹெல்த் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எதிர்பார்க்காத ஹெல்த் கான்சிக்வன்சஸ் நிறைய வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆகிருக்கு ஹிந்துவில். ஸோ பேசிக்காக ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக மைக்ரோ நியூட்ரியன்ஸை நம்ம ஃபுட் பார்ட்டிகல்ஸோட ஆட் பண்ணுறது தான் ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதை நம்ம பயாலஜிக்கலாக பண்ணலாம் இல்லைனா கெமிக்கலாகவும் பண்ணலாம். டேரெக்டாக ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸை கலந்து கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு பயாலஜிக்கலாக டிஎன்ஏ எடிட் பண்ணி ஜெனட்டிக்கலாக நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை என்ரிச் பண்ணுறது மூலயமா அதை வந்து ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் இருக்குது. ஜென்ரலாக எல்லா பாப்புலேஷனுக்கும் கொடுக்குறது வந்து மாஸ் ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு பர்டிகுலர் டார்கெட்டட் குரூப்ஸ் லைக் சில்ட்ரன்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு ரூரல் எக்கனாமியில் இருக்கிற பீப்புளுக்கு நம்ம வந்து ரேஷன் ஷாப் மூலயமா கொடுக்குறத வந்து டார்கெட்டட் ஃபோர்ட்டிஃபிகேஷன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ப்ரைவேட் ஃபர்ம் இதை பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து மார்க்கெட் ட்ரிவன் ஃபோர்ட்டிஃபிகேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இல்லைனா ரீஜனல் ஃபுட் சப்ளையில் எப்படி தேவையான ஒரு பாப்புலேஷனுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறத வந்து
ஜாகிரபிக்கலாகவும் ரொம்ப டைவர்சிஃபைட் கண்ட்ரியில் ஒரு ரீஜனுக்கும் வேறு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுற சால்ட்டில் வந்து அயோடின் கண்டென்ட் ரொம்பவே கம்மி, அண்ட் இந்தியாவில் வந்து அயோடினோட டெஃபிஷியன்சி ரொம்பவே அதிகம். ஸோ இதை வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக அயோடைஸ்டு சால்ட் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ பேசிக்காக நம்ம இப்போ எடுத்துக்கிற சால்ட் எல்லாமே அயோடின் கண்டென்ட் ஆட் பண்ணப்பட்ட சால்ட். ஸோ அயோடைஸ்டு சால்ட்டே வந்து ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷனோட ஒரு எக்ஸாம்பிள் தான். அண்ட் இப்போ வந்து அயோடைஸ்டு சால்ட்டை தாண்டி நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸோட காம்பினேஷன்ஸை வந்து நிறைய வேரியஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸோட ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. 2016 ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்த அத்தாரிட்டி தான் மேஜராக ஃபுட் பார்ட்டிகல்ஸில் எப்படி வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அண்ட் ஆல்சோ ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டை வந்து எந்த குவாலிட்டியில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றத ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுற ஒரு பாடியாக தான் ஃபசாய் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இவங்க தான் வந்து ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷனையும் ரெகுலேட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இவங்க வந்து வேரியஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி வீட் ஃப்ளோர்லேயும் ரைஸ்லேயும் அயன், விட்டமின் B12 அண்ட் ஃபோலிக் ஆசிட் ஆட் பண்ணுறதுக்காக சில ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மில்க் அண்ட் எடிபிள் ஆயிலில் விட்டமின் Aயும் Dயும் ஆட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் டபுள் ஃபோர்ட்டிஃபைட் சால்ட் வித் அயோடின் அண்ட் அயோடனும் சேர்க்குற மாதிரி ஒரு சால்ட் இது கம்போஸ் பண்ணுறதுக்கான ரெகுலேஷன்ஸும் ஃபசாய் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மால் நியூட்ரிஷன்ஸோட பர்டன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதை வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஒரு நல்ல விதமான வழியாக இருக்கும் அப்படின்றத ஃபசாயும் நம்புகிறாங்க. நேஷ்னல் நியூட்ரிஷன் ஸ்ட்ராட்டஜி 2017 அப்படின்ற ஒரு பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2017. இதோட மேஜர் இன்டர்வென்ஷன் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அனீமியா அண்ட் விட்டமின் A அயோடின் டெஃபிஷியன்சியை கம்ப்ளீட்டாக ஒழிக்கணும். இந்தியாவில் வந்து அனீமியா பிரச்சனையோ இல்லை விட்டமின் A அண்ட் அயோடின் டெஃபிஷியன்சியோ இருக்கக்கூடாது. இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஒரு நல்ல வழியாக இருக்கும் அப்படின்றத இந்த ஸ்ட்ராட்டஜி கன்ஃபார்ம் பண்ணுது. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடி, அதாவது பார்லிமெண்ட்டோட ஒரு ஆக்டால் கிரியேட் பண்ணப்பட்ட பாடி. எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே இருக்குது. அண்ட் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் 2006 மூலயமா இந்த பாடியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.